வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்கள் எப்படி இருக்கணும்? இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மலை கசிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு தான் டாக்டர் சொல்ல போகிறாங்க. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட கோலோரெக்டல் சர்ஜன் டாக்டர் வெங்கடேஷ் முனிகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், நேற்று பைல்ஸ் அண்ட் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஸ்பெஷலி நிறைய பேருக்கு வெளியில் சொல்கிறதுக்கே கொஞ்சம் வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயமான மலை கசிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் யார் யாரெல்லாம் கொஞ்சம் வெக்கப்பட்டு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மலை கசிவு அப்படின்ற இந்த ஒரு விஷயம் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வரக்கூடிய முக்கிய காரணம் என்ன டாக்டர்? ஸோ தேங்க்யூ. இந்த ப்ராப்ளம்ஸ் ஜென்ரலாகவே குடல் மற்றும் மலை வாய் பிரச்சனைகள் பற்றி ஜென்ரலாகவே பொதுமக்கள்கிட்ட ஒரு இது வெளியில் யார்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் வீட்டில் சொந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சொல்ல மாட்டாங்க. லாட் ஆஃப் பேஷன்ஸ் காட்டுவேன், இவ்வளோ நாள் சொல்ல சார், இவ்வளோ நாள் குடும்பம் நடத்தியிருக்கேன், இவர் கூடயோ சொல்லியிருக்கலாம்ல, ட்ரீட்மெண்ட் முன்னாடி வாங்க. பட் என்னன்னா இங்கே மாத்திரம் இல்லை, வெளிநாடுகளையும் நான் வெளிநாடு ட்ரெயின் பண்ணும்போதும் பார்த்தேன். ஜென்ரலாகவே பீப்புள் மென் அண்ட் விமன் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு இது ஒரு பர்சனல் ஏரியா, நம்ம தனியாக டாய்லெட்டில் போய் பண்ணுறோம், நமக்கு க்ளீன் பண்ணிக்கிறோம், பண்ணுறோம், மலத்தை கழிக்கிறோம், அதை பற்றி வெளியில் எப்படி பேசுறது. பட் காலம் மாறிக்கிட்டு இருக்கு. தேர் ஆர் பேஸ் வித் நம்ம மக்களை ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க பொதுமக்கள் நம்மக்கிட்ட அந்த ஹெல்ப் கேட்டால் தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், கேட்காட்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நல்ல எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. அதனால் இட்ஸ் பெட்டர். சப்போஸ் ஏதாவது சிம்டம்ஸ், இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் ஏர்லியாக ஹெல்ப் வாங்குறது பெட்டர். ஏன்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஈஸியர் டு ட்ரீட். ஸோ கம்மிங் பேக் டு தி ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, மலை கசிவுன்றது ஒரு டிஃபிகல்ட் ப்ராப்ளம் டு ட்ரீட். ஏன்னா ஃபஸ்ட்டு பேஷண்ட் நம்மக்கிட்ட வரணும், அதை டிஸ்கிரைப் பண்ணணும். யாருக்கு இந்த மலை கசிவுகளாக வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் கேன் அஃபெக்ட் மோஸ்ட் காமன்லி இது விமனில் தான் வரும். ஓகே, ஏன்னு நான் சொல்கிறேன். ஏஜ் குரூப்னு பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் டெலிவரி, குழந்தை பிறந்த பிறகு, அதுவும் மோஸ்ட் காமன்லி ஆஃப்டர் நார்மல் வஜைனல் டெலிவரி, நார்மல் வழியாக சுகப்பிரசவம் அவங்களுக்கு, அதுதான் ரொம்ப காமன். அப்புறம் அங்கே வரலாம், போஸ்ட் இந்த டெலிவரி ஆன பிறகு சில மாதத்துக்கு தெரியலாம், இல்லை ஒரு 10, 20, 30 வருஷம் ஆன பிறகு திடீர்னு ஸ்லோவாக கொஞ்சம் கசிகிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் யூரின் தான் கொஞ்சம் கசிகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிம்டம் தான் சேர்ந்து வரலாம். மிக்சடு இன்கான்டினன்ஸ் மூலமும் கசியறது, யூரினும் கசியறது. இதோட காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் விமன், ஏன் சார் நீங்கள் நான் ஏன் மென்னுக்கெல்லாம் வரக்கூடாது சார், மென் குழந்தை பெற்றுக்கிறது இல்லை, அதான் ப்ராப்ளம். நாங்கள் தப்பிச்சிட்டோம். விமன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம குழந்தை உருவாகி அதை நார்மலாக வெளியில் வர்றப்ப, இந்த பாதை வழியாக வெளியில் வரப்போ, நீங்கள் வெளியில் வர டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசன வாயு அது வெளியில் வர பகுதி பக்கத்துலேயே இருக்குது. அதனால் வெளியில் வரும்போது, குழந்தை வெளியில் பிரசவம் ஆகும்போது இந்த தசைகளை பாதிக்க இல்லாட்டி கிழிக்கிற வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த டேமேஜ் ஆகலாம். அதுவும் இல்லாமல் குழந்தைகள் ஒரு வேளை பெரிய பேபி, பிக் பேபி இருக்கலாம், ஆர் ப்ரொலாங் லேபர், 4 நாள் ஆச்சு சார், 3 நாள் ஆச்சு சார் பிரசவம் ஆகிறதுக்கு, இல்லை 10 மணி நேரம் ஆச்சு சார், அதெல்லாம் ப்ரொலாங் லேபர் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா. ஸோ பேசிக்கலி ஒரு லாட் ஆஃப் ப்ரெஷர் இந்த பெல்விக் ஃப்ளோர்ன்றோம். பெல்விக் ஃப்ளோர்ன்றது இந்த ஸோ நம்ம செஸ்ட்டுக்கும் அப்டமனுக்கும் நடுவில் ஒரு மசில் லேயர் இருக்குது டு செப்பரேட். அதுவும் இல்லாமல் இந்த பெல்விக் ஃப்ளோர்ன்ற தசைகள் இருக்குது. அந்த தசைகள் வழியாக தான் மலக்குடல் மற்றும் வஜைனா மற்றும் இந்த யுரித்ரான்றது யூரின் பாஸ் பண்ணுற பைப், இதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு வெளில வருது. ஸோ நம்ம இந்த வஜைனா வழியா நம்ம பேபி வெளில வரும்போது பக்கத்து பின்பகுதியில் மலக்குடல் இருக்குது, முன்பகுதியில் யூரின் பைப் இருக்கு. அதனால மேபி சம் டேமேஜ். புரியுதுங்களா? அந்த சின்ன இந்த அந்த பகுதி ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ அந்த தசைகளை பிரிச்சுக்கிட்டு அந்த குழந்தை வெளில வரும்போது, ஸோ சைடில் யூ கேன் ஹேவ் சம் இம்பார்ட்டன்ட் நர்வ்ஸ், நரம்புகள். இந்த தசைகள், இந்த மோஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த யூரின் கண்ட்ரோல் பண்ணுறது நரம்புகள் டேமேஜ் ஆகலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி பிக்சர். ஸோ சார் இவ்வளோ பெரிய விஷயம் தான் அது. அதனால லிட்டரலாக சொல்கிற மாதிரி மகளிருக்கு கோயில் கட்டி தான் ஆகணும். ஏன்னா ஐ டோன்ட் நோ ஆண்கள் இதெல்லாம் தாக்கு பிடிப்பாங்களான்னு. பட்
டேமேஜ் ஹேப்பன்ஸ். ஓகே. எவ்வளோ எத்தனை பேருக்கு டேமேஜ் ஆகுதுன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டில் வேறு கம்பேரிட்டிவ்லி ஹெல்த் கேர் சிஸ்டம்லாம் ரொம்ப எஃபெக்டிவ், குட் ட்ரைனிங், குட் ஹாஸ்பிட்டல்ஸ், கரெக்டான டைமில் மோர் அவேர்னஸ் இருக்கிற இடத்துலையே வந்து இல்லை போஸ்ட் டெலிவரி நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் 40% விமனுக்கு இந்த மாதிரி டேமேஜ் நடக்கலாம், சம் சிம்டம்ஸ் இருக்கலாம். ஓகே. அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணி பார்க்கணும் நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறோம், இன்னும் நிறைய. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப காமன். ஸோ நம்ம ஊரில் என்னன்னா இது மாதிரி ஆகிட்ட பிறகு ஆமாம் சார் அப்போ இருந்துச்சு, லீக் ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டு அதெல்லாம் நார்மல், அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆச்சு. அதனால் ஏன்னா இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வெளியில் போக முடியல, கோயிலுக்கு போக முடியல, லீக் ஆகிட்டே இருக்குது, அண்டர்வேரில் வருது, நான் வீட்லேயே அடங்கி கிடக்கிறேன். ஓகே. ஸோ என்ன ஆகுதுனாக்கா அதாவது மசில்ஸ்லாம் வயசு ஆக ஆக அந்த மசில்ஸ்லாம் இன்னும் வீக் ஆகிடும். ஓரளவுக்கு யங் ஏஜ்ல மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால கொஞ்சம் காம்பன்சேஷன் இருக்கும். பட் வயசு ஆக ஆக உங்களுக்கு அந்த தசைகளும் வீக் ஆகும்போது நரம்புல பாதிச்சுன்னா உங்களுக்கு ஸோ அந்த மோஷன் கண்ட்ரோல் பண்ணுறதோ இந்த யூரின் கண்ட்ரோல் பண்ணுற இந்த இது எல்லாம் பாதிச்சுனாக்கா உங்களுக்கு அப்போ தான் இந்த கசிவு, நீர் கசிவு, மலக்கசிவு எல்லாம். ஓகே. ஸோ இப்படி நீங்கள் சொல்லும் போதே வந்து ஒரு டவுட் எனக்கு வரக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா டாக்டர், ஸோ நார்மல் டெலிவரி அப்படி ஆன உமன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா, இல்லை சிசேரியன் அப்படின்னு ஃபேஸ் பண்ண லேடிஸ்க்கு கூட இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? அப்படி இருந்தால் அது எதனால் வருதுன்னு இருக்கலாம். பிகாஸ் ப்ரொலாங் லேபர் சார், டெலிவரி ஆகல சார், ப்ரெஷர் இருக்குது, அதனால இருக்கலாம். பட் சிசேரியன் பண்ணிட்டாங்கன்னா பிளான் சிசேரியன்ல சான்ஸ் ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாம பேபி ஒரு ஃபோர்செப்ஸ் போட்டு எடுக்கிறேன்றாங்க பாருங்க நார்மல் டெலிவரி அப்போ வந்து எபிசியாட்டமின் வாங்க தையல் போட்டாங்களான்னு கேட்போம். அதை என்ன கட் பண்றாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை வர பகுதி இங்க இருக்குன்னா மலைக்குடல் பக்கத்துலயே இருக்கு. ஸோ அதை கட் பண்ணும்போது டேமேஜ் ஆக மலைக்குடல் சுத்தி இருக்க வாயை சுத்தி இருக்க தசைகள் இருக்கு பாருங்க, மோஷன் அது பாதிக்கும். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ்டு கைனகாலஜிஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தட் ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸ் எல்லாம் வந்து தையல் போட்டுருவாங்க. பட் சம்டைம்ஸ் டேமேஜ் கேன் ஹேப்பன். புரியுதுங்களா? ஸோ அதனால என்னன்னாக்கா ரொட்டீனா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு கொஸ்டினர் இருக்கும், ஒரு பேஜ் ஒரு பேப்பர்ல அந்த கொஸ்டின்ஸ் இருப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. 3வது மாசம் செக்அப் வரும்போது எல்லாம் நல்லா இருக்கீங்களா, அதெல்லாம் தையல் ஆறி இருக்கான்னு கேட்டு அப்போ கேட்பாங்க, உங்களுக்கு மோஷன் போல ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது கசிவு இருக்குதா, பெயின் இருக்குதா, இல்லை யாராவது நீர் கசியுதா, யூரின் கசியுதா அப்படின்னு. அது ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பெல்விக் ஃப்ளோர் கிளினிக்னு ஒரு சென்டர் இருக்கும். அந்த மாதிரி சென்டர் தான் இப்போ நாங்கள் அப்போலோவில் ஆரம்பிச்சிருக்கோம், ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். வி பீன் ட்ரீட்டிங். இது ஏன்னாக்கா நீ அது சொன்ன மாதிரி இந்த யூரின் கசிகிறதுக்கு வந்து யூரோ கைனகாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. கோலோரெக்டல் நாங்கள் வந்து அந்த மலக்கசிவை டீல் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஏரியா இது. ஏன்னா வந்து யூ நீட் ஸ்பெஷலிஸ்ட் லைக் ரேடியோ எக்ஸ்ரே டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க, மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி கேமரா உள்ள விட்டு செக் பண்ணுறது தேவைப்படலாம், ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரேடியாலஜிஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து மல்டி டிசிப்ளின் டீம். ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மல்டி டிசிப்ளின் டீம் கிளினிக் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கிளினிக் தான் நாங்கள் இப்போ போல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா ஸோ obstetricians or gynecologists who deal with these patients should routinely ask 3வது மாசத்துல அவங்க செக்அப் வரும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்காமான்னு செக் பண்ணிக்கணும். அது இருந்துச்சுனாக்கா அவங்கள வந்து ஒரு அந்த எங்களை மாதிரி இன்னொரு யூரோ கைனகாலஜிஸ்ட் ஆர் ஒரு டீம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ரெகுலர் டீல் பண்ணுற ட்ரீட்மெண்ட் அனுப்பிச்சு வச்சாங்கனாக்கா ஸோ தென் தே நீட் அசஸ்மெண்ட். அது எப்படி அசஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வாங்கணும். ஏன்னா கசியறதுன்றது மோஷன் இட்ஸ் ஒருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுப்பாங்க ஃபர்ஸ்ட். அதனால டீட்டெயில் ஹிஸ்ட்ரி அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்கு, ஸ்கோரிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதனால் ஸ்கோர் 1 இந்த இன்கான்டினன்ஸ் ஆர் லீக்கேஜ் வந்து ஸ்கோர் இருக்கு 1 2 3 4 அது மாதிரி. ஸோ அது மாதிரி ஏன்னாக்கா அது ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம வந்து மேப் பண்ணலாம். இந்த பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, யூரின் மட்டும் இருக்கா, மலத்துக்கும் இருக்கா, எத்தனை வாட்டி போறாங்க, பேடு வைக்கிறாங்களா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 வாட்டி 4 வாட்டி பேட் வைக்கிறேன் சேஞ்ச் பண்ணுறேன் சார், யூரின் கசிக்குதும் மலை கசிவும் இருக்குன்னாக்கா இன்கான்டினன்ஸ் ட்ரபிள் இஸ் மோர். இல்லை சார் எப்பயாவது ஒரு வாட்டி இருமனா வருது கொஞ்சம் லீக் ஆகுதுனாக்கா அது வேற. புரியுதுங்களா? ஸோ அதோட காசஸ் வேற. அதெல்லாம் ஸோ இந்த அம்ப்ரெல்லால வந்துடும். பட் டிஃப்ரெண்ட் இதில் செக்ரிகேட் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஏரியா. பட் there are Chennai city there are several good people who do this kind of work. And I think இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு குரூப்பாக டீல் பண்ணுற கோலோரெக்டல் சர்ஜன், யூரோ கைனகாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட். ஏன்னாக்கா அதெல்லாம் அவங்க எல்லாம் டெஸ்ட் எல்லாம் ஒன்றா வச்சு
எது என்ன பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணுறது பிகம்ஸ் ஈஸியர். கண்டிப்பா. ஸோ நீங்க சொல்றது பொறுத்து வந்து என்னன்னா ஒரு டீடைல் ஸ்டடி தேவைப்படும் ரொம்ப அப்படின்னு சொல்றீங்க. ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு நீங்க சொல்லும்போது டாக்டர் எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க, எப்படி டயக்னோஸ் பண்றீங்க டாக்டர்? ஏதாவது டெஸ்ட் அந்த மாதிரி வச்சு ஸோ கண்டுபிடிக்கிறீங்களா? ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹிஸ்ட்ரி எப்படின்னா ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சு பார்த்துருவோம். ஸோ பேஸ்ட் அது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் தட். நெக்ஸ்ட் வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆசனம் வழியாக செக் பண்ணாக்கா நீங்கள் விரல் விட்டு செக் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அது வந்து ஆசனம் வந்து தசைகள் இருந்துச்சுனாவே ஒரு உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். சப்போஸ் மசில் ஏதாவது டேமேஜ்னா அந்த இது இருக்காது, லூஸா இருக்க மாதிரி இருக்கும். அது கிளினிக்கல் எக்ஸாம் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சப்போஸ் தையல் போட்டிருந்தாங்க அந்த ஸ்கார் இருக்கும், அதுலேயே யூ கேன் சீ சம் வீக்னஸ். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வெஜைனா யூரின் அந்த டைம்ல ஏதாவது இந்த மசில் தான் டேமேஜ் ப்ரோலாப்ஸ் வரலாம். இந்த வெஜைனல் ப்ரோலாப்ஸ்வாங்க, கர்ப்பப்பை ப்ரோலாப்ஸ்வாங்க, கர்ப்பப்பை இறங்கி வர்றது, இதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா இந்த மசில்ஸ்லாம் டேமேஜ் ஆகுதுனால இட்ஸ் நாட் ஹோல்டிங், தூக்கி பிடிக்க முடியல, வீக் ஆயிடுச்சுனால எல்லாம் இறங்கிடுறது. புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டும் இருக்கு. டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேமரா உள்ள போட்டு ஆசன வழியா விட்டு அது உள்ளுக்குள்ள ஏதாவது கட்டிகள் அதனால இதெல்லாம் வருதான்னு கூட செக் பண்ணிக்கலாம். ஸ்கேன் இருக்கு, ஏனல் அல்ட்ராசவுண்ட் லேட்டஸ்ட் இப்போ தான் ஆசன வழியா ஸ்கேன் பண்ணி 360 டிகிரிஸ்ல இந்த மசில்ஸை வந்து 360 டிகிரிஸ் அசஸ் பண்ணிடலாம். சரி, நம்ம இங்கே அப்போலோலையும் அவைலபிள். ஸோ அதை உள்ள விட்டு பார்த்து அந்த தசைகள்ல இன்டாக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இன்டாக்டா இல்ல ஒரு இடத்துல பிரேக் ஆயிருக்குன்னா அப்ப நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒருவேளை அது அந்த வந்து குழந்தை பிறக்கும்போது டேமேஜ் ஆயிருக்கலாம், இல்லாட்டி தையல் போடும்போது டேமேஜ் ஆயிருக்கலாம், அதனாலதான் மோஷன் லீக் ஆகலாம் இருக்கலாம். அதே டைம்ல சில ஸ்பெஷல் ஸ்கேனிங் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எப்படி கர்ப்பப்பை இறங்குதா, இல்ல வஜைனா இறங்குதா, இல்ல யூரின் அந்த யூரின் பைப் ஏதாவது இறங்குதா, எல்லாமே ஸ்கேன்ல தெரிஞ்சிடும். அதுக்கும் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா எம்ஆர் ஸ்கேன் இருக்குது, எம்ஆர் டெஃபிகோகிராஃபின்னுவாங்க. தட் கேன் ஷோ என்னன்னா 3 கம்பார்ட்மெண்ட்டுமே, இந்த யூரின் கம்பார்ட்மெண்ட், அந்த வெஜைனல் கம்பார்ட்மெண்ட் பிளஸ் த ஏனல் கம்பார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் டைனாமிக் டெஃபிகேட்டிங் ப்ராக்டோகிராம் அப்படின்ட்டு எம்ஆர்ஐல பண்ணுறோம். ஸோ தேர் ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ் டெஸ்ட் பட் கிவ்ஸ் யூ வெரி கிளியர் பிக்சர். அதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி இதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மல்டிடிசிப்ளின் நான் சொன்ன ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் ஒன்றா உட்காந்து இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் எப்படின்னு பார்க்கணும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம்னாக்கா ஸ்ட்ரைட் அவே சர்ஜரி கிடையாது. ஏன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஹாஸ் பி கவுன்சில்ட், எக்ஸ்பிளைன்டு. ரெண்டாவது பிசியோதெரப்பி, பயோ ஃபீட்பேக்னு ஒன்று இருக்கு. பயோ ஃபீட்பேக்ன்றது வந்து பேசிக்காக வந்து ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மூலமா இந்த தசைகள் டேமேஜ் ஆன தசைகள் எப்படி வேலை செய்யுது, இப்போ உங்க மலைக்குடலோ மலைவாயில் மலை தசைகள் அந்த மலை வாயில் இருக்க தசைகள் எப்படி எஃபெக்டிவா வேலை செய்யணும்னு உங்களுக்கு ஒரு அளவுக்கு காமிச்சிரும். ஸோ அதை வந்து எப்படி மாத்தினாக்கா எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டர் எஃபெக்டிவா இருக்கும். ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி பயோ ஃபீட்பேக்ல நிறைய சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே சர்ஜரின்றதுக்கு இதில் கிடையாது. ஏன்னா சர்ஜரி அகெயின் ரிசல்ட்ஸ் வெரி வேரியபிள். இன் சர்டன் கேஸ் இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ ஆர்கன் ப்ரோலாப்ஸ், யூரித்ரல் இந்த மாதிரி, இல்லாட்டி அந்த மலைக்குடல் ப்ரோலாப்ஸ்ன்றது மலைக்குடலில் இறங்கி வர்றது, அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் எஃபெக்டிவாக நம்ம சர்ஜரி ட்ரீட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் சிம்டம்ஸ் கொஞ்சம் லீக்கரமாக இருக்குது, ஆனால் எப்பயா ஒரு வாட்டி தான் இருக்குது. மோஸ்ட் காமன்லி என்ன பண்ணுவோம்னா கவுன்சிலிங் பண்ணிட்டு ஃபிசியோதெரப்பி கொடுப்போம். அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சு இந்த மசில்ஸ் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், கீகல்ஸ் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எக்ஸசைசஸ் சொல்லித்தரணும். ஸோ யூரோகைனகாலஜிஸ்ட் ஆல்சோ இன்வால்வ் இன் திஸ். அவங்களும் கவுன்சில் பண்ணி இந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்கணும். ஆர் வி கேன் சென்ட் டு ஸ்பெஷல் நர்ஸ் ஹூ இஸ் ட்ரெயின்ட் இன் திஸ். அவங்க இந்த கீகல் எக்ஸசைஸ், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பயோ ஃபீட்பேக்கும் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் கோஸ் ஆன் ஃபார் ஃபியூ மந்த்ஸ். அதெல்லாம் பண்ணி கேட்கலனாக்கா வெரி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு சர்ஜரி நம்ம ஆஃபர் பண்ணலாம். As long as the patient is well counseled, they understand the pros and cons, risks, success rates. Okay. So after the treatment, அதாவது அப்படி சர்ஜரி அப்படின்னு போயிட்டாங்கன்னா, ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா டாக்டர்? லைக் தே ஷுட் ஃபாலோ சம் லைஃப் ஸ்டைல் ஃபார் லிட்டில் பர்டிகுலர் டைம்? ஜென்ரலாக எனி வீக்னஸ் ப்ரோலாப்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாக்கா ஹெவி வெயிட் தூக்காங்க இன்னும் ஒர்ஸ் தான். ஏன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி ஆனால அதெல்லாம் வெளியில கீழே இறங்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைசஸ், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கணும் அவசியம் கிடையாது. ரெகுலராக பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் கேன் பி சேஃப்லி டன். இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் தி மசில்ஸ் இன் தி பெல்விக் ஃப்ளோர் ஆர் இந்த
தசைகள்லாம் இருக்கு பாருங்க, வேற இந்த ரெக்டம், வஜைனா, யூரித்ரா எல்லாம் வர்ற ஹோல் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. ஓகே. ஸோ அது எப்போ வேணா பண்ணலாம், சும்மா சேர்ல உட்காந்து பண்ணலாம், வேலையில் இருக்கும்போது பண்ணலாம். ஓகே. That is what I tell. Post pregnancy or women who have these symptoms should do that. ஓகே டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். Sure, thank you. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மலக்கசிவு பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பெருங்குடல் மற்றும் மலக்குடலில் வரக்கூடிய கேன்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from ஐஸ்வர்யா.